கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ஹாலிடேஸை கொண்டாடுற மாதிரி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்கெடியூல் மட்டும் இல்லாமல் குரூப் ஏ அண்ட் குரூப் பியையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ தொடங்கி எப்போ முடிய போகுது, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். சிமிலர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைனல் டேட்டெல்லாம் மட்டும் கொஞ்சம் மாறுதுங்க. காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி எக்ஸாக்டாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி MS தோனி அவர்களுடைய தலைமையில் செம்ம த்ரில்லிங்காக அந்த மேட்சை நம்ம ஜெயித்தோம். ஸோ இந்தியா வந்துட்டு கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கப்லாம் வந்துட்டு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண டைமுங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தேஞ்சு போனாங்க. ஸோ எகைன் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இந்த ட்ராஃபியும் அடிச்சிருங்கடா ராசா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ மறுபடியும் இந்த ட்ராஃபியோட ஒரு ஃபோட்டோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம ஓடிஐயில் ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. டெஸ்ட் நிறைய விளையாண்டோம், T20 விளையாண்டோம். கிட்டத்தட்ட 4 to 5 month வரைக்கும் ஓடியை டச் பண்ணவே கிடையாது. ஸோ ஜான்வரியில் இங்கிலாந்து கூட ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம சாம்பியன் ட்ராஃபி ஆட போகிறோம். சரி ஓகே, குரூப் ஏ அண்ட் குரூப் பி 2 டீமாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போய் ஆடுறதுல சம்மந்தம் கிடையாது. ஆனால் செமிஃபைனல் 1, 2 மட்டும் லாகூரில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அங்கேயே போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி போயாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ் மட்டும் துபாய்க்கு மாற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, குரூப் ஏல எந்தெந்த டீம் இருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். இந்த 4 டீம் தான் இருக்காங்க. உண்மையாலுமே நியூசிலாந்து, பங்களாதேஷ் இதை நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. பங்களாதேஷ் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் குரூப் ஆஃப் டெத்துங்க. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து. ஸோ இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஓடியில் ஓரளவுக்கு போர் ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஐசிசி ஈவெண்ட்டில் அவங்க வெறித்தரமாக ஆடிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ எனிவே ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து மேலே வரக்கான சான்ஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தானையும் நம்ம குறைவாக இட போடக்கூடாது இல்லையா? ஸோ ஓவராலாக மேட்சஸ் எல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து, கராச்சி. ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. ஸோ ரெண்டாவதாக பங்களாதேஷ் கூட நமக்குங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ரொம்ப க்ரூசியலான மேட்ச். February 20 தொடங்கி ஸோ நடக்க போகுது. ஸோ துபாயில் நடக்குது. அண்ட் இது எப்போ தொடங்குது? ஸோ மொத்த மேட்சுமே எப்போ தொடங்குது அப்படின்னா February 19, அதாவது அந்த பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் 19 தொடங்கி இதோட ஃபைனல் March 9 முடிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னங்கிற விஷயம் நமக்கு தெரியும். IPL வருது அப்படிங்கிறதுனால ஸோ ஏர்லியாகவே ஃபைனலாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 19 9 கிட்டத்தட்ட 20 நாள்ல இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு நடத்தி முடிக்க போறாங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் எக்ஸாக்டா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்சா போக போகுது. இதுல இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ் மட்டும் துபாயில மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே வந்துட்டு துபாயில தாங்க ஆடுறாங்க. சரி ஓகே, இதுல ரொம்ப முக்கியமா செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2 அண்ட் ஃபைனல் இது எங்க நடக்க போகுது? இது நியூட்ரல் வென்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செமிஃபைனல் 1 வந்துட்டு துபாயில நடக்குது, செமிஃபைனல் 2 லாகூர்ல நடக்குது அண்ட் ஃபைனலும் லாகூர்ல நடக்குது. ஸோ இங்கேயே லாகூர் கூட நாங்கள் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி செமிஃபைனல் வந்தாங்க அப்படின்னா செமிஃபைனல் 2 வந்துட்டு லாகூரில் ஆடி ஆகணும். அண்ட் ஃபைனல் வந்தாலும் ஃபைனல் வந்துட்டு லாகூரில் ஆடி ஆகணும். ஸோ ஓவராலாக பாகிஸ்தானுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹோம் கிரவுண்ட் முன்னாடி நிறைய மேட்ச் ஜெயிச்சு அப்படியே மேலே வரக்கான சான்ஸ் இருக்கு. எல்லா டீமுமே வெறித்தனமாக இருக்காங்க. ஓடிஐ ஃபார்மெட் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த கேமை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. T20 மாதிரி கிடையாது. இதில் நமக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். MS தோனி அவர்கள் சொல்லுவாங்க, ஓடிஐ கேமோட பியூட்டி அதுதான். எப்போ யார் ஃபார்முக்கு வருவாங்க, அட் த சேம் டைம் எப்போ இந்த கேம் எந்த பக்கம் திரும்பன்னு சொல்லவே முடியாது. ஸோ முதல் 10 ஓவர் 5 விக்கெட் விழுந்ததையும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த 40 ஓவர் விக்கெட்டே போகாமல் அவங்க ஸ்கோர் எடுத்துகிட்டு போனதையும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ 50 ஓவர் ஃபார்மெட்டுடைய மகிமையே அதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி ஸோ ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒன்ஸ் அகேன் மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.